ஏன் திருமண வாழ்க்கை, கவனிங்க, ஏன் திருமண வாழ்க்கை, ஒரு 10 குறிப்புகளை தெய்வ பிள்ளைகள் இன்னைக்கு புரிந்து கொள்ள போகிறீர்கள். மேரேஜ் இஸ் த காட்ஸ் பிளான். திருமணம் என்பது தெய்வ திட்டம். எல்லாரும் சொல்லுங்க, திருமணம், மேரேஜ் இஸ் எ காட்ஸ் பிளான். அப்போ கல்யாணம் வேண்டான்னா தெய்வ திட்டத்தை ஒரு பிரேக் பண்ணுறான்னு அர்த்தம். மேரேஜ் இஸ் எ காட்ஸ் பிளான். திருமணம் என்பது ஒரு தெய்வ திட்டம். அப்போ திருமணம் பண்ணக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா அங்கே வந்து நீங்கள் பிரேக் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். தெய்வ திட்டத்தை பிரேக் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நம்பர் 2, மேரேஜ் இஸ் எ காட்ஸ் பேஷன். காட்ஸ் பேஷன், அதாவது திருமணம் என்பது கர்த்தருடைய பேர் ஆர்வம். பேஷன், பேஷன், காட்ஸ் பேஷன், PASSION, பேஷன். திருமணம் என்பது தேவனுடைய பேர் ஆர்வம். அப்போ ஒருத்தர் கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கடவுளுடைய விருப்பத்தை எதுக்குறாங்கன்னு அர்த்தம். 3வது, மேரேஜ் இஸ் காட்ஸ் பர்பஸ். திருமணம் என்பது தேவனுடைய நோக்கம். புரிந்து கொள்ளுங்கள், திருமணம் தேவனுடைய நோக்கம். திருமணம் என்பது தேவனுடைய திட்டம். திருமணம் என்பது தேவனுடைய பேர் ஆர்வம். திருமணம் என்பது தேவனுடைய நோக்கம். இன்னைக்கு கவனிங்கம்மா, இன்னைக்கு லவ் பண்ணிடுவான் என் பிள்ளைகள், அந்த பயம் போயிடுச்சு. என் பிள்ளை லவ் பண்ணிடும், அவனை கூட்டிகிட்டு போயிடுவா, அவளை கூட்டிகிட்டு போயிடுவா, அந்த பயம்லாம் இப்போ ரொம்ப கிடையாது. இப்போ பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? கல்யாணம் வேண்டாம் ஏன்னு சொல்ல மாட்டாங்க. சில காரணத்திற்காக சிலர் வேண்டாம் என்று சொல்லியிருக்கலாம், அது வேற காரணங்கள். சில காரணங்களுக்காக பிள்ளைகள் திருமணம் வேண்டாம் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு பிசாசு செய்கிற ஆயுதம் என்ன? திருமணம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அதை புரிந்து கொள்ள வேண்டும். 4 வார்த்தை மறுபடியும் சொல்றேன் பாருங்களேன். the purpose of marriage, திருமணத்தின் நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள். நம்பர் 2, அல்ல the principle of marriage, திருமணத்தின் கொள்கைகளை புரிந்து கொள்ளுங்கள். நம்பர் 3, the privilege of marriage, privilege, திருமணத்தினுடைய சிலாக்கியங்களை புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. 3 காரியத்தை மனதில் வச்சா போதும் நினைக்கிறேன். 1, அல்லேலூயா, the purpose, the principle, the privilege. இப்போ ஒரு செய்தியை, ஒரு தகவலை மகள் வாசிக்க போறா. வாசிக்கிறத காது கொடுத்து கேளுங்க. வரப்போகும் காலம் பிரம்மச்சாரிகளின் யுகமாக இருக்கும். சமீபத்திய ஒரு சர்வதேச ஆய்வின்படி அடுத்த 6 ஆண்டுகளில் உலகின் சுமார் 45% பெண்கள் திருமணமாகாமலே இருப்பார்கள். இந்த அறிக்கை 2025 பிப்ரவரி 1 அன்று லோக்மத் செய்தித்தாளில் வெளியிடப்பட்டது. இது மோர்கன் ஸ்டான்லி நிறுவனம் நடத்திய விரிவான ஆய்வின் அடிப்படையில் அமைந்துள்ளது. ஆய்வில் கண்டறியப்பட்ட முக்கிய காரணங்கள்: இன்றைய பெண்கள் உயர்கல்வி பெற்று தங்கள் தொழிலுக்கு முன்னுரிமை அளிக்கிறார்கள். அவர்கள் நீதி ரீதியாக சுதந்திரமாக இருக்கிறார்கள். யாவரையும் சார்ந்திருக்க விரும்பவில்லை. அவர்கள் சுதந்திரத்தை நேசிக்கிறார்கள். தங்கள் வாழ்க்கை முடிவுகளை தாங்களே எடுக்க விரும்புகிறார்கள். திருமணம், தாழ்மை மற்றும் குடும்ப பொறுப்புகளை தங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக பார்க்க தொடங்கியுள்ளனர். இந்த போக்கு தொடர்ந்தால் பாரம்பரிய குடும்ப அமைப்பும் சமூக கட்டமைப்பும் சிதைத்து போகலாம். மக்கள் தொகை குறைவு, திருமணமாகாத ஆண்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு, முதன்மையில் தனிமை பிரச்சனைகள் உருவாகலாம். இங்கே ஒரு கேள்வியும் எழுகிறது: வாழ்வின் இறுதியில் உடனிருக்க யாரும் இல்லை என்றால் முன்னேற்றம், பதவி, பணம் எதற்கு? பல பெற்றோர்கள் தங்கள் மகளுக்கு வரன் தேடுகிறார்கள், ஆனால் பெண்களுக்கே திருமணத்தில் விருப்பமில்லை. இதன் விளைவாக ஒவ்வொரு வரனும் நிராகரிக்கப்படுகிறது. சமூகத்தின் ஒரு பெரும் பிரிவினர் இந்த மாற்றத்தின் தீவிரத்தை இன்னும் உணரவில்லை. எனவே நாம் சரியான நேரத்தில் விழிப்புணர வேண்டியது அவசியம். பெண்களின் திருமணத்திற்கு ஏற்ற வயது 23 முதல் 26 வரை இருக்க வேண்டும், அல்லது முடிந்தால் அதற்கு முன்பே கூட. இதற்கு கூட்டு மட்டத்தில் விழிப்புணர்வும் முயற்சிப்பும் அவசியம். இந்த விஷயம் யாருக்கும் எதிராக எழுப்படவில்லை, மாறாக எதிர்கால ஸ்திரத்தன்மை மற்றும் சமநிலைக்கான அக்கறையிலிருந்து எழுந்துள்ளது. சமூகம், குடும்பம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இடையே சமநிலையை பேணுவதே உண்மையான முன்னேற்றம். இதை பற்றி நாம் அனைவரும் கண்டிப்பாக சிந்திக்க வேண்டும். ஏற்ற காலத்தில் எரியும் பிரச்சனை: 20 வயதில் பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்தும் போது ஒரு நூற்றாண்டில் 5 தலைமுறைகள் இருந்தன. 25 வயதில் பிள்ளைகள் திருமணம் செய்த போது ஒரு நூற்றாண்டில் 4 தலைமுறைகள் இருந்தன.
இப்பொழுது 30 வயதில் பிள்ளைகள் திருமணம் செய்யும்போது ஒரு நூற்றாண்டில் 3 தலைமுறைகள் மட்டுமே உள்ளன. சிந்திக்க வேண்டியது, அடுத்த நூற்றாண்டு வரை நாம் சமூகம் நிலை நிற்குமா? இன்று ஒரு விசித்திரமான இருள் பரவுகிறது போல் தெரிகிறது. தெருக்களும் சந்துக்களும் வெறிச்சோடி கிடக்கின்றன. அருகில் உள்ள வீடுகள் காலியாக உள்ளன. இன்று வீடுகளில் குழந்தைகளின் சத்தம் குறைவு, கணவன் மனைவியின் குரல்கள் அதிகம் கேட்கின்றன. பெண்கள் 30 to 35 வயது வரை திருமணமாகாமலே இருக்கிறார்கள். ஆண்கள் 35 வயதுக்கு மேலும் திருமணமாகாமல் இருக்கிறார்கள். தாமதமான திருமணங்கள், பிறகு பிரிவு, விவாகரத்து. உடைந்த குடும்பங்கள், மகிழ்ச்சியடைய பெற்றோர் தனியாக, முழு தலைமுறையும் வெறுமையை அனுபவிக்கிறது. இதை கல்வியறிவு பெற்ற சமூகம் என்று அழைக்கலாமா, அல்லது தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும் சமூகம் என்றா? இது மக்கள் தொகையை குறிக்கும் ஒரு மௌன செய்தி போல் இருக்கிறது. 50 தம்பதிகளில் ஒவ்வொருவருக்கும் ஒரே குழந்தை மட்டும் இருந்தால் அடுத்த தலைமுறையில் குழந்தைகளின் எண்ணிக்கை பேரளவில் மட்டுமே இருக்கும். இது தொடர்ந்தால் 3வது தலைமுறை கிட்டத்தட்ட மறைந்துவிடும். சுற்றுப்புறங்களும் தெருக்களும் வெறிச்சோடி கிடக்கின்றன. எல்லாரும் சாலைகளில் இருக்கிறார்கள். வாழ்க்கையின் பாதி சாலையிலே கழிகிறது. முழு கிராமங்களும் மறைந்து வருகின்றன. நகரங்களில் உயரமான கட்டிடங்கள் உள்ளன, ஆனால் கூட்டு குடும்ப முறை முடிந்துவிட்டது. புதிய மருமகள்கள் ஒரே குழந்தை மட்டும் வேண்டும் என்கிறார்கள். இதன்தான் சமூகமா? இதுதான் நம் முன்னோர்களின் பாரம்பரியமா? உண்மை என்னவென்றால், குழந்தைகள் இனி அன்பின் அடையாளம் அல்ல, மாறாக குழந்தை பெற்றுக்கொள்வது ஒரு கட்டாயம் போல் உணர்கிறது. மிகப்பெரிய தவறு. பெண்களின் தந்தையுடையது. அதே தந்தை 20 to 22 வயதில் திருமணம் செய்து குடும்பத்தை தொடங்கினார். இப்போது அதே தந்தை தன் மகளுக்கு 30 வயது வரை திருமணம் செய்யாமல் வீரத்தை காட்டுகிறார். விளைவு, ஆண்களும் பெண்களும் மன அழுத்தத்துக்கு செல்கிறார்கள். இன்று பிள்ளைகளுக்கு சரியான நேரத்தில் திருமணமும் ஆவதில்லை, சரியான நேரத்தில் வேலையும் கிடைப்பதில்லை. சமூகம் படிப்படியாக சரிந்து வருகிறது. அதனால்தான் பிள்ளைகள் சமூகத்துடன் வாழ்வதை விட தனியாக வாழ்வதை விரும்புகிறார்கள். அதாவது தனி குடும்பங்கள், குழந்தைகள் கூட வேண்டாம் என்கிறார்கள். தாமதமாக திருமணம் செய்வது, தாமதமாக குழந்தை பெற்றுக்கொள்வது, பிறகு ஒரு குழந்தைக்கு பிறகு மருத்துவம் மற்றும் வளர்ப்பு பிரச்சனைகள் என்று சாக்குப்போக்கு சொல்வது, இது சாதாரணமாகிவிட்டது. ஆயிரக்கணக்கான இளைஞர்களும் இளம் பெண்களும் வயதான காரணத்தால் திருமணமாகாமல் அலைகிறார்கள். சமூகத்தின் பெரியவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள். திருமணம், குடும்பம், குழந்தைகள் எல்லாம் சுமையாக பார்க்கின்றன. திருமணம் என்பது உலக பந்தம் அல்ல, அது வீடு, குடும்பம் மற்றும் சமூகத்தின் தூண். இது இனம், நாகரிகம் மற்றும் கலாச்சாரத்தை முன்னெடுத்து செல்லும் வழி. இப்போது நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். பிள்ளைகளுக்கு அதிகப்படியான சுதந்திரம் கொடுத்து அவர்களின் புரிதலை நாம் பறித்து விட்டோம். திருமணம் தள்ளி போய்கொண்டே இருந்தது. நடக்கும்போது ஏற்கனவே தாமதமாகிவிட்டது. மீண்டும் அதே தனிமை. திருமணத்திற்கான சரியான வயது ஆண்களுக்கு 25 வயதுக்கு முன், பெண்களுக்கு 20 வயதுக்கு முன். இல்லையெனில் வரலாறு எழுதும். அந்த சமூகம் மௌனமாக தன்னைத்தானே அழித்து கொண்டது. சிந்தித்து புத்திசாலித்தனமாக செயல்படுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு சரியான நேரத்தில் திருமணம் செய்து வையுங்கள். ஏனெனில் குடும்பம் பாதுகாக்காவிட்டால் சமூகமும் அதிக நேரம் ஆகாது. அதனால்தான் டேவிட் செல்போரன் மற்றும் பில் வார்னர் போன்ற எழுத்தாளர்கள் இஸ்லாமத்தின் வலுவான குடும்ப அமைப்பு காரணமாக விரைவிலேயோ அல்லது பின்னரோ பெரும்பாலான நாடுகளில், இந்தியாவிலும் கூட இந்த குடும்ப பாரம்பரியத்தின் வீழ்ச்சி தொடங்கிவிட்டது என்று கூற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். இந்த இரத்த உறவுகள் மறையும் நிலையில் உள்ளன. பெரியப்பா, சித்தப்பா, அத்தை, மாமா இத்தகைய உணர்வுகள் எதிர்காலத்தில் காணப்படாமல் போகலாம், கேட்கப்படாமல் போகலாம். இதை பற்றி புரிந்து கொள்ளலாம். மகள், மகன் 2 1 சித்தி இல்லை 1 2 சித்தப்பா பெரியப்பா சித்தப்பா இல்லை 1 2 பெரியப்பா சித்தப்பா சித்தி இல்லை. முடிவு, ஒற்றை குழந்தை குடும்பங்களின் முடிவு 3வது தலைமுறையை கடுமையாக பாதிக்கும். நீங்கள் தாத்தா பாட்டியாக இருக்கும் தலைமுறை. அசலை விட வட்டியை நேசிக்கும் ஒரு தாத்தா அசலையும் இழப்பார். அதற்கு அவரே பொறுப்பாவார். எனவே தம்பதிகள் ஒற்றை குழந்தை பெறும் முடிவை பற்றி தீவிரமாக சிந்திக்க வேண்டும். இந்த குறைந்து வரும் மக்கள் தொகை புள்ளி விவரங்கள் பேசுகின்றன. இந்த பகுப்பாய்வு சரமாக தரவுகளை படித்து வருகிறது. உங்கள் பேரன் அல்லது கொள்ளு பேரன் இந்த உலகில் தனியாக நிற்பான். அவனுக்கு இந்த இரத்த உறவுகள் தேவைப்பட்டால் இந்த முழு பிரபஞ்சத்திலும் அவனுக்கு சொந்தமான யாரும் இருக்க மாட்டார்கள். இது ஆழ்ந்த கவலைக்குரிய விஷயம்.
இது நாம் பிள்ளைகளை தனிமையாக வாழ்க்கை வாழ கட்டாயப்படுத்துவது மட்டுமல்லாமல் நாம் குடும்ப நாகரிகத்தையும் அழித்துவிடும். நாம் ஒற்றுமை பற்றி பேசுவோம், ஆனால் நாகரிகமே மறந்துவிடும். இதற்கெல்லாம் தற்போதைய தலைமுறை பொறுப்பாகும். இந்த விஷயத்தை நீங்கள் தீவிரமானதாக கருதினால் இந்த பிரச்சனை குறித்து சிந்தியுங்கள். வீட்டில் கணவன் மனைவிக்கு இடையே, உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில், பல்வேறு கூட்டங்கள் மற்றும் சந்திப்புகளில் இதை விவாதியுங்கள். உங்கள் நாகரிகம், விழுமுவைகள் மற்றும் எதிர்கால தலைமுறைகளை காப்பாற்றுங்கள். ஏன் திருமண வாழ்க்கை? அல்லேலூயா. ஏன்? நம்பர் 1, மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். The point number 1, the Malachi chapter 2 verse 15. வாசிக்கலாம் ஒருவர். மல்கியா 2ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்தை வாசிக்கணும். Malachi chapter 2 verse 15. Number 1, தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. To have godly children. The point number 1, to have the godly children. தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. Come on, come on, come on. யாரு குடிகாரரா பிறக்கல, யாரு விபச்சாரக்காரங்களா பிறக்கல, யாரு கள்ளங்களா பிறக்கல, யாரு கொலைகாரங்களா பிறக்கல, யாரு ஸ்மோக்கரா மாறல, யாரு ட்ரிங்கரா மாறல. கவனிங்க, யாரு கொலைகாரங்களாவும் மாறல. ஆனா பெற்றோர் சரியில்லாம வளர்த்ததுனால அந்த பிள்ளைகள் ரட்சிப்பு இல்லாம, அந்த பிள்ளைகள் அபிஷேகம் இல்லாம, அந்த பிள்ளைகள் இயேசு இல்லாம, அந்த பிள்ளைகள் ஒழுக்கம் இல்லாம அவர்கள் மாறிவிட்டார்கள். சூழ்நிலை என்று சொல்லுகிறதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். எந்த ஒரு பெற்றோர் தன் பிள்ளையை சரியாய் வளர்க்கவில்லையோ அந்த பிள்ளைகள் சமுதாயத்தில் ஆசீர்வாதமாய் இல்லை. வேதம் என்ன சொல்கிறது? ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாய் அது கர்த்தருடைய சந்ததி எனப்படும். நான் ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணல, நான் ஒரு 10 குறிப்புகளை சொல்லி நான் முடிக்கிறேன். Why marriage life? ஏன் திருமண வாழ்க்கை? பக்தி உள்ள சந்ததியை பெறணும். உங்க பிள்ளை ரட்சிக்கப்படலையா, நீங்க தான் பொறுப்பு. உங்க பிள்ளை அபிஷேகம் வரலையா, நீங்க தான் பொறுப்பு. உங்க பிள்ளை ஒழுக்கம் தவறுதான், நீங்க தான் பொறுப்பு. உங்க பிள்ளை சரியில்லையா, நீங்க தான் பொறுப்பு. ஆண்டவர் நன்றி. வேதம் என்ன சொல்லுகிறது? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற. பரிசுத்தவாட்டி சீகன் பால்க பெற்றெடுத்தாங்க. உலகத்தில் 6வது மொழிபெயர்ப்பா தமிழ்ல மொழிபெயர்த்தார். நான் சீகன் பால்க குறித்து நிறைய படிச்சிருக்கேன். அல்லேலூயா. அவருக்கு 2 பேர் இறங்குனாங்க. அப்போ ஈஸ்டர்ன் கம்பெனி நடந்துகிட்டு இருக்குது. தரங்கம்பாடியிலிருந்து 2 பேர் இறங்குறாங்க. அதில் ஒருத்தர் சீகன் பால்க். அல்லேலூயா. அவர் ஏற்கனவே 5 மொழி தெரியும் அவருக்கு. ஜெர்மன், பிரான்ஸ், இங்கிலீஷ் போன்ற நிறைய மொழிகள் அவருக்கு தெரியும். இங்க பார்த்தார், தமிழ்ல எழுத்தே இல்லை, சரியான நம்ம கிராமர் வளரல, அச்சு இயந்திரங்கள் இல்லை. கடினமாக உழைத்தார். 13 ஆண்டுகள் அவர் முயற்சி பண்ணினார். அவருடைய தாயார் பெற்றெடுத்து விட்டாங்க. இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் கையில பைபிள் இருக்குது. எங்க இருந்து வந்தவர்? தமிழ்காரங்களா பைபிள் எழுதினாரு, தமிழ்காரா டிரான்ஸ்லேட் பண்ணாரு. ஒரு ஐரோப்பாக்காரரை சேர்ந்தவர். அப்போதான் அவருக்கு மேரேஜ்னு கேள்விப்படுறார். அவருக்கு மேரேஜுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. கப்பலில் போறதுக்கு 6 மாசம் ஆகும், திருப்பி வர்றதுக்கு 6 மாசம் ஆகும், போறதுக்கு 6 மாசம், வர்றதுக்கு 6 மாசம், 1 வருஷம் ஆயிரும். அவர் யோசிக்கிறாரு, நான் தமிழை மறந்துடக்கூடாத. அப்ப என்ன செய்யலாம்னு யோசிக்கிறார், பயப்படுறாரு, தமிழை மறந்துடக்கூடாதுன்னு யோசிக்கிறார். உடனே என்ன பண்ணா, தீர்மானம் பண்ணார். இங்க ஒரு தமிழ் அறிஞனை ஒரு ஆளை கூப்பிட்டு வச்சுக்கிட்டாரு. உனக்கு பணம் சேர்க்கிறேன், ஏன் கூட நீ கப்பல்ல வா, தமிழை மறந்துடும், நம்ம தமிழ்ல பேசிக்கிட்டே இருப்போம். ஹலோ, ஏன்னா அவருக்கு திட்டம் என்ன தெரியுமா? நான் தமிழ்ல பைபிளை உருவாக்கணும். ஆண்டவர் நல்லவர். ஆசியா மொழிகளில் முதல்ல பைபிள் மொழிபெயர்க்கப்பட்டது தமிழ். முதல்ல எபிரேயம், கிரேக்கம், லாட்டின், பாரசீகம், ஆங்கிலம். 6வது மொழிபெயர்க்கப்பட்ட உலகத்திலே தலை சிறந்த மொழிபெயர்ப்பு தமிழ். இதுக்கு காரணமான சீகன் பால் பெற்றெடுத்த தாயாருக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்க பிள்ளைகள் கர்த்தருக்காக சரித்திரம் படைக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு கவனிக்க அன்போடு கேட்கிறேன். மேரேஜ் ரிசப்ஷன்ல அவர் தமிழ் பேசினாராம். மேரேஜ் ரிசப்ஷன்ல அவர் தமிழ்ல தான் பேசினாராம். தமிழை மறந்துடக்கூடாது, என் திட்டம் ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது என்பதற்காக தன்னோடு கூட நண்பரை கப்பலில் கூட்டிட்டு போனதாக சரித்திரத்தில் நான் வாசித்து அறிந்து கொண்டேன். நல்ல நம்பர் 1, எதற்கு மேரேஜ்? why marriage life? நம்பர் 1, to have godly children. தேவ பக்தி உள்ள சந்ததி வெளிப்பட வேண்டும். ஒரு தலைமுறை கர்த்தரை சேவிக்கணும். தலைமுறையா அது கர்த்தருடைய சந்ததி எனப்படணும். உங்க ரட்சிப்பு பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, பேர பிள்ளைகளுக்கு வரணும். உங்க பரிசுத்தம் உங்களோட நிறுத்தக்கூடாது, பேர பிள்ளைகளுக்கு வரணும். உங்க உபதேசம் உங்களோட நிறுத்தக்கூடாது, அடுத்த தலைமுறை தடுமாறக்கூடாது. பிள்ளை சொன்னோன்னா அப்படி கல்யாணம் இப்படி கல்யாணம், ஏய் மரியாதை இருன்னு சொல்லணும். அக்காவுக்கு எப்படி கல்யாணம் ஆச்சோ அப்படித்தான் தங்கச்சி கல்யாணம்னு சொல்லணும். அம்மா விளங்குச்சா நான் சொல்றது? பிள்ளைகளுக்கு விவரம் தெரியாது, தடுமாறும். நோ, அக்காவுக்கு எப்படி மேரேஜ் எடுத்து பார்த்தால அப்படிதான் உனக்கு மேரேஜ். ஜெபம் பண்ணு, கர்த்தர் செய்வார்.
திருமண வாழ்க்கையில் ரொம்ப கவனமா இருக்கணும். ஓகே, ரெண்டாவது போறேன். 1 பேதுரு 3:7 the second one, the first Peter chapter 3 verse 7. Hallelujah. ரெண்டு பேரும் நித்திய ஜீவனை பெற, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும், ஒருத்தர் பரலோகத்துக்கு போய் ஒருத்தர் நரகம் போயிடக்கூடாது. ரட்சிக்கப்படாத புருஷனுக்காக ஜெபம் பண்ணுங்க. கண்களுக்கு முன்னால புருஷன் ரட்சிக்கப்படணும், கண்களுக்கு முன்னால புருஷன் ஞானஸ்நானம் பண்ணணும், கண்களுக்கு முன்னால புருஷன் அபிஷேகம் பண்ணணும். நீங்க மட்டும் பரலோகத்துக்கு போய் உங்கள் கணவர் அல்லேலூயா நரகம் போகிற தேவ சித்தம் அல்ல. புருஷன் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டு மனைவி நரகம் போகிற தேவ சித்தம் அல்ல. வாசியுங்கள் இப்பொழுது 1 பேதுரு 2:7 ராஜா. அந்தபடி புருஷர்களை 3:7 மன்னிக்கவும் 3:7 2 பேதுரு 3:7 அந்தபடியே 1 பேதுரு 3:7 அந்தபடியே புருஷரும் மனைவியானவள் பலகீனமான பாண்டமாக இருக்கிறபடியால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடி நீங்கள் விவேகத்துடன் அவர்களோடு வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும், அவளும் அல்ல மனைவி பிள்ளைகள், அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளானபடினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். மன்னித்துக் கொள்ளுங்கள். 1 பேதுரு சரியா 3:7 both will receive eternal life. Why marriage life? எதற்கு குடும்ப வாழ்க்கை, எதுக்கு திருமணம்? ரெண்டு பேரும், புருஷனும் மனைவி பிள்ளைகளும், மனைவியும் புருஷன் பிள்ளைகளும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும். நித்திய ஜீவன் என்றால் பரலோக ராஜ்யம். கவனிங்க, தோத்துறோம் பாருங்க. சகோதரிமார் இருக்கிற அந்த அவ்வளவு கூட்டம் சகோதரமார் வரல, கரெக்டா வரணும். மனைவி ரட்சிக்கப்பட்டாச்சா, புருஷன் ரட்சிக்கப்படணும். சொல்லிட்டே இருங்க, நேசிங்க, மன்னிங்க, அன்பு கூறுங்க. இது வாழ்க்கையில் நீங்க போற வாழ்க்கை தப்பு, இது தவறான வாழ்க்கை. வயசு போயிட்டு நரகம் போயிருவீங்க. சர்ச்சையை கூட வாங்க, ஒன்றும் விளங்காட்டாலும் பரவாயில்ல, என்ன பிரியப்படுத்த வாங்க, உங்களை பிரியப்படுத்த கூட்டிட்டு வரட்டும். அவங்க கர்த்தருக்கு பிரியப்படுத்துறவங்களை மாறிடுவாங்க. புருஷனுக்கு ரட்சிப்பை சொல்ல வெட்கப்படாதீர்கள். புருஷனுக்கு அடிக்கடி நேசிங்க. சாப்பாடு போடும்போது சொல்லுங்க, இப்படி போயிட்டு இருந்தா நல்லா இல்ல, பரலோகத்துக்கு போகணும், இதோட முடிஞ்சு போகாது, 70, 80, 100 வருஷம் தான் வாழ முடியும், முடிவு நரகம். சொல்லுங்க உங்க புருஷனுக்கு. எதுக்கு திருமண வாழ்க்கை? ரெண்டு பேரும் both will receive eternal life. ரெண்டு பேரும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. உங்க புருஷனை நேசிங்க, பிரியப்படுத்துங்க. நல்லது நல்லது நல்லது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். அதே நேரத்தில் ரெண்டு பேரும், புருஷனும் மனைவியும் பெற்றோர் பிள்ளைகளும் ரெண்டு பேர் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். கையை உயர்த்தி ஒரு நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. நிறைய குடும்பத்தில் புருஷன் முதல்ல ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய நல் வாழ்க்கை ஜெபம் மனைவி ரட்சித்துரும். சில குடும்பத்தில் மனைவி ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்களுடைய நல் வாழ்க்கை, அவங்களுடைய அன்பு, அவங்களுடைய தியாகம் கணவனை கர்த்தர்களை கொண்டு வந்து விடும். ஒருவேளை உங்களுடைய தேவையில்லாத சுவாபத்தினால், உங்களுடைய கோபத்தினால், எரிச்சலினால் உங்கள் புருஷனை ஆதாயப்படுத்த முடியாவிட்டால் இன்றைக்கு சொல்லுங்கள், ஆண்டவரை என்னை மன்னிச்சிருங்க, நான் மறுபடியும் கர்த்தர்களின் கணவனை கொண்டு வர நான் முயற்சி பண்ணுகிறேன் என்று சொல்லுங்கள். எதுக்கு திருமண வாழ்க்கை தெரியுமா? தோத்துறோம் அல்லேலூயா. சாப்பிட்டோம், வேலை செஞ்சோம், பிள்ளை குட்டியை பெற்றெடுத்தோம், அதுக்கு மட்டும் குடும்ப வாழ்க்கை கிடையாது. அது நீங்கள் மட்டும் செய்யலை, நாயும் பண்ணியும் செய்யுது. அதில் நம்மளோட நல்லா செய்யுது. நம்ம கூட பிள்ளை தொட்டில் போட்டு செல்ஃபோனில் ஊன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் பண்ணி நாயும் குட்டி போட்டது பக்கத்தில் உட்காந்துரும், கிட்ட போனோம்னா கடிச்சு குதறிடும். நம்ம கூட தொட்டில் பிள்ளை போட்டு பக்கத்து வீட்டில் போய் பல்ல காட்டிகிட்டு இருக்கோம், ஆனால் நாயும் பண்ணி அப்படி செய்யாதுல்ல. அப்போ சாப்பிடுறதும் பிள்ளை பெற்று எடுக்கிறதும் இல்லைங்க நம்ம வாழ்க்கை, அது மிருகமும் செய்யுது. புரியுதா நான் பேசுறது? அல்லேலூயா. நல்லது. ஆனால் திருமண வாழ்க்கை என்ன தெரியுமா? ரெண்டு பேரும், புருஷன் மனைவி ரெண்டு பேரும், பெற்றோர் பிள்ளை ரெண்டு பேரும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும். அதனால யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாரும் அவன் கர்த்தரை சேவிப்பேன். ஏன் உங்களுக்கு பட்ட ரட்சிப்பை கர்த்தர் தர மாட்டாரா? ரட்சிக்க கூடாதபடி கர்த்தரோட கரம் குறுகி போகவில்லை. கவனிங்க, உங்க சிந்தைங்க இருக்கட்டும். சொல்லிக்கிட்டே இருங்க, அப்பப்போ சொல்லிட்டு இருங்க, குற்றப்படுத்தாதுங்க, அன்பா சொல்லுங்க, அழகா சொல்லுங்க, சந்தர்ப்ப நேரத்தில் சொல்லுங்க. இல்லை நம்ம அப்படி இருக்கக்கூடாது, நம்ம ஆண்டவரை தேடணும், சேர்ந்து குடும்பமாக போவோம். சில ஆசீர்வாத குடும்பத்தில் தடப்பட்டிருக்கு, கொண்டு வாங்க. உங்களை பார்க்கலும் அவர்கள் கர்த்தருக்குள் வைராக்கியமாய் மாறுவார்கள். தேவ சித்தம் இல்லாமல் புருஷனை தரவில்லை, தேவ சித்தம் இல்லாமல் மனைவியை தரவில்லை. அந்த சித்தத்தினால தான் பிள்ளைகளை கர்த்தர் தந்தார். ஆகினால சில காரியம் உங்களை கஷ்டப்படுத்தலாம், சில காரியங்களை உங்களை வேதனைப்படுத்தலாம். இல்லை, ஆண்டவர் உங்களுக்கு தந்த ஆசீர்வாதமான கணவன், அதில் மாற்றமில்லை. ரெண்டு பேர் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். மூன்றாவது குறிப்பு, தேர்ட் ஒன். எதுக்கு திருமண வாழ்க்கை? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம், அதே அதிகாரத்தில் 8, 9 வசனத்தை வாசியுங்கள். மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகிதம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாக இருந்து, அடுத்த வசனம், தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தை சரி கட்டாமல் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து
ஆசீர்வதியுங்கள். அல்லது ஒரு மனமாய் வாழ்ந்து தேவனிடத்திலிருந்து பல நன்மையை பெற்று மற்றவர்களுக்கு கொடுங்கள். எதற்காக கர்த்தர் நினைக்கிறார்? அல்ல live in one accord and receive many benefits from God and give them to others. எதற்காக தேவன் நம்மை இணைக்கிறார்? அல்ல ஒரு மனமாய் வாழ்ந்து தேவனிடத்திலிருந்து பல நன்மையை பெற்று மற்றவர்களுக்கு கொடுக்கணும். அந்த வசனத்தினுடைய ஆழம் அதுதான். எதுக்காக கர்த்தர் நம்மை குடும்பமாக இணைக்கிறார்? ஒரு மனமாக வாழணும், தேவனிடத்தில் ஆசீர்வாதங்களை பெறணும், மற்றவங்களுக்கு கொடுக்கணும், நம்ம ஆசீர்வாதமா மாறணும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒரு மனமாக வாழணும். திருமணம் என்பது இரு மனங்கள் ஒன்றாய் இணைவதுதான் திருமணம். ஆமீன் சொல்லுங்க. ரெண்டு மனமும் ஒன்றாய் இணைவதே திருமணம். ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி ஆண்டவரிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்று பிள்ளைகளுக்கு, சொந்தங்களுக்கு, மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அது ஆசீர்வாதமாய் மாறும். ஆண்டவர் நல்லவர். இந்த காரியத்தை சொல்ல தேவனை பாரப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்தை வாசியுங்கள். அல்லேலூயா. glory be to God. ஆமென். ஏனெனில் அல்லாமலும் உங்களில் 2 பேர் தங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற பிதா, ஆமென், பிதாவினால் அது உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். என் நாமத்தில் 2 or 3 பேர் எங்கே இருக்கிறார்களோ நடுவில் நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் நல்லவர். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2 பேர் தங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தும் கேட்டா பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது ஆகும்னு வேதம் சொல்லுது. கையை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. புருஷ மனைவி கையை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நல்லவர். நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஜெபம் சாதாரணமானது அல்ல. எதற்கு குடும்பமாய் கர்த்தர் நினைத்தார் தெரியுமா? நீங்கள் தேவனிடத்திலிருந்து இணக்கமாய் வாழ்ந்து ஒருமனமாய் வாழ்ந்து தேவனிடத்திலிருந்து பல நன்மைகளை பெற்று நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். கையை உயர்த்தி ஆண்டவர் மகிமை அல்லேலூயா சொல்லுங்கள். ஆண்டவர் நல்லவர். ஆமென். 4வது ஒரு காரியத்தை கவனிங்கள். 4th one. எதற்கு தேவன் குடும்பமாய் கர்த்தர் நினைக்கிறார்? ஆமென். ஆதியாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 67வது வசனத்தை வாசிங்கள். The 4th one, the Genesis chapter 24 verse 67. Genesis 24:67. Why marriage life? ஏன் குடும்ப வாழ்க்கை? அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் சாராளை கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை மனைவியாக்கி சிநேகித்தான். இப்போ நேரம் மாறி போச்சு. நேசிச்சு மனைவியாக்குறாங்க. போட்டும். நேசிச்சு மனைவியாக்குறது வேத ஒழுங்கல்ல, மனைவியாக்கி நேசிக்கிறது வேத ஒழுங்கு. ஆமென் சொல்லுவோமா? ஓகே. பைபிள் சொல்லுது, அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாயின் சாராளின் கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். அடுத்த குறிப்பு என்ன தெரியுமா? கணவன் மனைவி மூலம், மனைவி கணவன் மூலம் ஆறுதல் அடைய வேண்டும். husband and wife find comfort in each other. புரிஞ்சுட்டீங்களா? ஒருத்தரால் ஒருத்தர் ஆறுதல். ஆமென் சொல்லுமா? 2 பேரும் ஒருத்தரால் ஒருத்தர், மனைவி புருஷனுக்கு ஆறுதலா இருக்கணும், புருஷன் மனைவிக்கு ஆறுதலா இருக்கணும், ஒருத்தர் ஆறுதலா இருக்கணும். கணவனுக்கு பலகீனம் வரலாம், மனைவிக்கு பலகீனம் வரலாம், கணவனுக்கு தேவை இருக்கலாம், மனைவிக்கு தேவை இருக்கலாம், மனைவி கொஞ்சம் சோர்ந்து இருக்கலாம், கணவனுக்கு சோர்ந்து இருக்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் உண்டாக்கணும்னு வசனம் சொல்லுது. ஈசாக்கு அப்படித்தான் செய்தார். ஆண்டவர் சோத்திரம். ஆமா, ரெபெக்காள் அப்படித்தான் இருந்தாங்கன்னு வேதம் சொல்லுது. ஆண்டவர் நல்லவர். ஒருவரால் ஒருவர் ஆறுதல் உண்டாக வேண்டும். ஆமென். அல்லேலூயா. husband and wife find comfort in the each other. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் உண்டாக்க வேண்டும். ஏன்னா கவனி, கலாத்தியர் வாசிக்கீங்களா? கலாத்தியருக்கு வாங்க. எல்லாம் திருப்புங்க. 5ஆம் அதிகாரம். பைபிள் எல்லாரும் திருப்பணும். 5ஆம் அதிகாரத்து வாங்க. என் பைபிளில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், உங்கள் பைபிளில் கரெக்டாக இருக்கும். என் பைபிளில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. ரைட், ஓகே. 6ஆம் அதிகாரத்தை பாருங்க, 2ஆம் வசனத்தை பாருங்க, 6:2 பாருங்க. என் பைபிளில் கொஞ்சம் டிஸ்ஆர்டராக இருக்கும், உங்கள் பைபிளில் கரெக்டாக இருக்கும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, நான் பின்னால் சொல்லுவேன், இதை கிறிஸ்துவின் பிரமாணத்தை என்ன செய்யுங்கள்? நிறைவேற்றுங்கள். அதை இப்போ கூட சொல்லலாம், 5 கூட வச்சுக்கலாம். டு ஃபியர் ஒன் another burdens. கவனிங்க, அதே லெஃப்டில் வாசிங்க, அதே லைனில். அதான் சொன்னேன், உங்கள் பைபிளில் கரெக்டாக இருக்குன்னு சொன்னேன். என் பைபிளில் கரெக்டாக இல்லை, கொஞ்சம் டிஸ்ஆர்டராக இருக்குது. நான் வேறு பைபிள் வச்சுருக்கேன். வாசிங்க, இடது பக்கம் வாசிங்க. அப்படி நேராக லெஃப்டில் பாருங்கள். இத்தனை 5ஆம் அதிகாரம் எத்தனை வசனம்? 5:15.
வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரோடொருவர் அழிக்கப்படியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். நல்ல வேளை இடது பக்கம் வச்சிருக்கு, வலது பக்கம் என்ன வச்சிருக்கு? இப்போ சிலருக்கு நான் பேச புரியுது. அல்லேலூயா. மாற்றி வச்சிருந்தா பிரச்சனை. ஆமென். ஒருத்தர் கடித்து பட்சித்தால் அழிவீர்கள்னு வலது பக்கம் வச்சிருந்தா பிரச்சனை. அதை நல்ல வேளை இடது பக்கம் வச்சிருக்கு. வலது பக்கம் என்ன போட்டிருக்கு? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. சொல்லுங்க, ஒருவர் பாரத்தை. சில சகோதரமார் மௌனமாக சிரிக்காங்க. இன்னைக்காவது இப்படி பேசுனீங்களா? ரொம்ப நாளாக எதிர்பார்த்தேன். கல்யாண வீட்டில் மட்டும் பேசுவீங்க, இங்கே பேச மாட்டீங்களான்னு எதிர்பார்த்தேன். பேசிட்டீங்களா? உங்கள் சிரிப்பு எனக்கு புரியுதுல்ல, உங்கள் வேதனை அன்னைக்கு வழங்கிச்சிடலாம். அல்லேலூயா. ஏன் வெளியில் பிராணி போயிட்டு வரான், என்ன பிரச்சனைன்னு தெரியாது. வெளில வந்து ஏன் லேட்டுன்னு டாஃபர் மாதிரி விழுந்துடக்கூடாது. அவன் செத்து கூட பிழைச்சி வருவான். வீட்டுக்கு வந்ததே தேவ கிருபையில் வந்திருப்பான். வாங்க, ரொம்ப லேட் ஆகிட்டீங்களா, பரவாயில்ல, வாங்க காஃபி குடிக்கிங்களா, ஏதாவது கேட்கணும். வந்த உடனே டாஃபர் மாதிரி வா, நான் இன்னைக்கு அங்கே பொண்ணுச்சேன் இங்கே பொண்ணுச்சேன், சௌரியமா வந்தானே சந்தோஷப்படு. நிறைய பேர் போனோம் வீட்டுக்கு வரல. இடது பக்கத்தில் ஒருத்தர் கடித்து பட்சத்தால் அறிவீர்கள். அப்படி செய்யாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். வார்னிங். வலது பக்கத்தில் அழகா சொல்லியிருக்கு, ஒருவர் பாரத்தை. இது 5வது குறிப்பா வச்சுடுங்க. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். 5th one, to fear one another burdens. ஒருத்தர் பாரத்தை ஒருத்தர் சுமந்துருங்க. அல்லேலூயா. ஈசாக்கு தோத்திரம், குழந்தை இல்லாத சூழ்நிலையில் ஈசாக்கு தன் மனைவிக்காக ஜெபித்தார்னு வேதம் சொல்லுது. பின்னால் முடிஞ்ச தேவையான பேசுவோம். என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். அப்போ ஒருத்தர் பாரத்தை ஒருத்தர் சுமக்கணும். அதுதான் குடும்ப வாழ்க்கை. பிரைஸ்ல. ஏன் இன்னைக்கு சோர்ந்து போய் வந்திருக்கீங்க? நல்லா தானே இருந்தீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் சொல்ல மாட்டார். வேற ஒன்றுமே செய்யண்டாம், ஒன்றுமே சார். மனைவி கேட்டு உட்காந்து பேசிட்டா போதும், அவர் பாரம் இறங்கிடும். கையை உயர்த்தி அல்லையே சொல்லுங்களேன். நான் ஆலோசனை கூட பைபிள் காலேஜில் கவுன்சிலிங் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு பாடம் எடுப்பேன். அப்போ என்ன சொல்லுவோம் தெரியுமா? நீங்கள் யாருக்காவது கவுன்சிலிங் கொடுக்க போனால் அவங்க நிறைய பேசுவாங்க. முதல்ல பேசுறதெல்லாம் கேளுங்க. தேவைன்னா உள்ளே ஏற்றுக்கிடுங்க, இல்லாட்ட ஏற்றாண்டாம். 2 காரியம் நடக்கும். ஒன்று, அவங்கள பேச விட்டா நீங்கள் கவுன்சிலிங் கொடுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். 2வது, அவங்க இருதய பாரம் இறங்கிடும். அவங்க யார்ட்டையாவது சொல்லலாமான்னு இருப்பாங்க. எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? ஹலோ, ஒரு மாதிரி முடிச்சுட்டு இருக்கீங்களா? 9 வரைக்கும் முடிச்சிருக்கீங்களா பாஸ்டர்? அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை? கரெக்டாக முடிப்பேன். கையை உயர்த்தி ஒரு லையில் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமேன். ஒருத்தர் பாரத்தை என்ன செய்யணும்? சொல்லுங்க. ஒருத்தர் பாரத்தை ஒருத்தர் என்ன செய்யணும்? சத்தமாக சொல்லுங்க. என்ன மார்த்தாண்டத்தில் ஒரு அம்மா, ஐயாவுக்கு 79 80, அந்த அம்மாவுக்கு 70 வயசுக்கிட்ட. குறிப்பிட்ட வருஷத்தில் ஒரு தெய்வ மனிதன் சொன்னது, அவங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணாங்க. கிறிஸ்டியன் ஃபேமிலி, பிள்ளைகள் மருமகமார் பேர பிள்ளைகள்லாம் சொன்னாங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க வேண்டாம். அப்போ தனியாக கூப்பிட்டு ஜட்ஜி விசாரித்தார், ஏமா அப்படி செய்கிறீங்க? நல்ல குடும்பமாக தெரியுது, எதுக்கு டிவோர்ஸ் பண்ண போகிறீங்க? உங்கள் பிள்ளைகள்லாம் கல்யாணம் ஆகிட்டு பேர பிள்ளைகள் கல்யாண ஸ்டேஜில் இருக்காங்க, எதுக்காக அப்படி பண்ணுறீங்க? இல்லை வேண்டாம். குடிப்பாரா? இல்லை. அடிப்பாரா? இல்லை. உங்களுக்கு தேவைகளுக்கு ஒன்று வாங்கி தரல? இல்லை. என்ன பிரச்சனை உங்களுக்கு? உங்களை அவமானமாக திட்டுறாரா? இல்லை. என்ன பிரச்சனை? அதில் கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு வந்தேன். பிஸ்னஸ். காலைல 5 மணிக்கு போவார், நைட்டு 10 மணிக்கு வருவார். பிள்ளைகள் வளர்ந்துக்கிட்டு இருந்தாங்க, நிறைய தேவைகள் இருந்துச்சு. காலைல 5 மணிக்கு போவார், நைட்டு 10 மணிக்கு வருவார். இப்போ பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பேர பிள்ளைகளுக்கு கல்யாண வயசில் இருக்குது. இப்பவும் மனுஷன் 5 மணிக்கு போகிறார், 10 மணிக்கு வரார். நான் அனாதையாக உட்காந்துருக்கேன். என்கிட்ட பேச அவருக்கு நேரம் இல்லை. வருவார், சாப்பிடுவார், தூங்குவார், காலையில் பல் விளக்குவார், போயிடுவார். சரி, இந்த மனுஷன் வாழ்கிறத விட எனக்கு கொஞ்ச நாள் சாகிற வரைக்கும் தனியாக உட்காந்துருக்கலாம்னு நினைக்கேன். எல்லாம் இங்கே உட்காந்துருக்கீங்களா? மற்ற வீட்டிலாம் பேச நேரம் உண்டு. ஃபோன் போட்டு யார்கிட்ட வாம்பாரு. மனைவிட்ட பேசினா என்ன சொல்லு, நாய் மாதிரி விழுவார். இங்கே யாரும் இல்லைங்கிற தைரியத்தில் தான் பேசுகிறேன். இருந்தால் மரியாதையாக மறந்துடுவாங்க. ஊரில் உள்ளவன்ட்டெல்லாம் பேசுறதுக்கு சில சகோதரிமார் அப்படி தான். ஊரில் உள்ளவன்ட்டெல்லாம் பேசுவா. சிலருக்கு ரொம்ப கிருவை, ரொம்ப கிருவை. பேசிக்கிட்டே இருப்பா, மற்றவங்களுக்காக கொஞ்சம் 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 கொஞ்சமா. எங்கே ட்ரைனிங் எடுத்தாலோ தெரியல, இன்னும் ரகசியம் பேசி தொலைப்பாளோ தெரியல. சில பாவங்கள் பேசினா வெளியே இருந்திருக்கோம், சொல்லு ஓ அப்படிங்கும், இது வெளியே தெரியும். ஆனால் சில ரொம்ப என்ன பெரிய ரகசியம் பேசி சாச்சிருவாங்க நாட்டை. புருஷன் பேச நேரம் இருக்கா உனக்கு? சும்மா இருக்க. சில நல்ல வருது எனக்கு. சில இந்த தாயும் மகளும் சரி கிடையாது. அது தமிழ் பாசல், நாட்டாம் பாசல சொன்னா மகளும் சரியில்லை, கிளவியும் சரியில்லை. காலையிலே ஃபோனை போட்டு, மக்கள் எழுப்பிட்டியாவக்கா, காவி போட்டியாவக்கா, இன்னும் என்ன குழம்பு வைக்க போறியா, கிளவி போன கிளவி. காலையில் பிள்ளையை கவனிக்கணும், பிள்ளைக்கு சோறு கொடுக்கணும், அவள் வேலைக்கு போகணும், வீட்டில் 1000 பேருக்கு சாயங்காலம் 4 மணி பிறகு பேசி சாவு கிளவி.
காலையில் எழும்பி வா 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 காய் போட்டியா மகா, இன்னைக்கு கரோட வாங்கினியா, மீன் கிடைச்சா, மாங்காய் கிடைக்கலையா மக்களே, வா கொள்ளாங்கதை. பேச ஒரு நேரம் இல்லையா? அவளை புருஷன்ட்ட பேச விடு, பிள்ளைகிட்ட பேச விடு. தாய்க்கும் மோளுக்கும் ஃபோனு கிடச்சிட்டுனா இந்த கிளவிகள், சில பிள்ளைகள் வாழ்க்கை நாசமாகிறது சில கிளவியால தான். ஒரே கிளவி இனி என்ன பேசுன, அவன் மக வாழ்க்கை நீ அழிச்சிட்ட. இருக்க வீட்டில் அவளுக்கு பேச நேரம் இல்லை, இருக்க வீட்டில் அவளுக்கு பேச நேரம் இல்லை, தன் பிள்ளைகிட்ட பேச நேரம் இல்லை. மாணிக்கூர் எனக்கு சொல்லுங்க என்ன முக்கல் முனங்கள்னு தெரியல. கிளவிக்கு மகளுக்கு என்ன பிரச்சனையோ தெரியல. சில வேதனையோடு சிரிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சி பேச. ஆமாம், வாய்ப்பு கிடைச்சி தான் பேசுகிறேன். திருந்தணும்ல. இதோட புருஷன் பேசியிருக்கியா, உன் அம்மாட்ட பேசுன மாதிரி புருஷன் பேசியிருக்கியா, வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமே. திருமணமான பிற்பாடு உன் தகப்பன்ட்ட பேசுனது போல உன் புருஷன் அன்னைக்கு பேசுனேன். கணவன் மாதிரியும் சொல்கிறேன். ஊரில் உள்ளவங்கள்ட்டலாம் ஃபோன் பண்ணி பேச தெரிஞ்சல, மனைவிட்ட உட்காந்து எப்படி பேசுனீங்க? 4வது குறிப்பு அந்த போயிட்டுருக்கு, நல்ல போகுதுன்னு நினைக்கேன். அல்ல 5வது குறிப்பு, ஒருத்தர் பாரத்தை ஒருத்தர் என்ன செய்யணும் சொல்லட்டும். அவங்க சொல்லட்டும். வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை இருந்திருக்கும், வியாபாரத்தில் பிரச்சனை இருந்திருக்கும், டிராவலில் பிரச்சனை இருந்திருக்கும். கொஞ்சம் பேசட்டுங்க. நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது தூங்கிடுவீங்க. ஆனால் அவர் கேட்டுட்டு இருக்காங்கன்னு தான் பேசிகிட்டு இருப்பார், அது வேற கதை. அப்படியாவது பேசட்டும். ஒருத்தர் பாரத்தை ஒருத்தர் சுமந்துருங்க. கையை உயர்த்தி ஒரு லையிலே சொல்லுங்களேன், சந்தோஷம் இல்லையிலே சொல்லுங்களேன், பேசுங்கிறேன். கடந்து வந்த பாதைகளை சொல்லுங்க, நடந்த விதங்களை சொல்லுங்க. ஒருத்தர் பாரத்தை தேவன் அதுக்கு தான் குடும்பமாக நினைச்சிருக்கிறார். நம்பர் 6 இன்னைக்கு கவனிக்க அன்போடு கேட்கிறேன். ஆண்டவர் நல்லவர். ஆமென். அதே ஆதியாகமம் 24:67 மறுபடியும் வாசிங்க. ஒன்ஸ் அகைன். நெக்ஸ்ட் ஒன் Genesis 24:67. அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டு வந்த துக்கம் நீங்கி. என்ன நீங்கி சொல்லுங்க? கணவன் மனைவி ஒருவரார் ஒருவர் துக்கம் நீங்கணும். அப்படின்னா புருஷன் மனைவியால சந்தோஷம் வரணும். சொல்லுங்க, புருஷன் மனைவியால எல்லாம் சொல்லுங்க, புருஷன் மனைவியால. ஏமா அங்க பாருங்க, தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கிச்சு. யாரால துக்கம் வந்து சந்தோஷம் வந்துச்சு? மனைவியால். அப்ப நல்ல கவனிங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கேன் ரிசீவ் ஈச் அதர்ஸ் ஷாரோ. உங்க துக்கம் நீங்கணும், ஒருத்தரால் ஒருத்தர் துக்கம் நீங்கணும், சந்தோஷப்படுத்தணும். அழாதுங்க, துக்கப்படாதுங்க. கர்த்தர் பார்த்துக்கிட்டு அதை செய்தாரில்ல, எதை செய்ய மாட்டாரா? இது என்ன பெரிய விஷயமா? ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷம் அல்லையிலே சொல்லுங்களேன். ஆமேன். நான் அடிக்கடி பிரசங்கத்தில் சொல்லியிருப்பேன். ஒரு பெரிய மேனேஜர் இருந்தாராம். டென்ஷன் ஆகும்போது அந்த வேலண்ட் எடுத்து பார்ப்பாரான், வேலண்டை ஓப்பன் பண்ணி பார்ப்பாரான், கூலாயிரம். ஹலோ, இதை ஒரு அசிஸ்டன்ட் பார்த்துக்கிட்டு இருந்தான். பிரச்சனை டென்ஷன் ஆனவுடனே மணிப்பாஸ் எடுத்து பார்க்குறாரு, என்னடா கூலாகிறாரு. இவர் ஒளிச்சிருந்து பார்த்தாரு, என்னடா நடக்க அப்படின்னு. அதில் ஒரு லேடி ஃபோட்டோ, அதை எடுத்து பார்த்த உடனே கூலாயிருவார். அப்போ இவருக்கு சந்தோஷம். லேடினா மேனேஜர் நல்ல மனுஷன், மனைவி ஃபோட்டோ வச்சுருக்க, மனைவி ரொம்ப நல்லவங்க போல தெரியுது, அதனால தான் அதை பார்த்தோன்னே கூல் ஆகிறாருன்னு மெல்ல போய் கேட்டாரன். சார் மன்னிக்கணும் சார், நீங்கள் பெரியவங்க, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், கொஞ்சம் கிளியர் பண்ணிடுங்களேன். ரொம்ப டென்ஷனாக இருக்கும்போது, ஓவர் ப்ராப்ளம் வரும்போது அந்த வேலண்டை திறந்து இதை பார்த்துட்டு ஒரு லேடி ஃபோட்டோ பார்த்தோன்னா கூல் ஆகிருங்களா, அது யாருன்னு கேட்டேன். மனைவி. கடவுள் உங்களுக்கு நல்ல மனைவி தந்திருக்கார். நல்ல மனைவி இல்லை, இவ்வளோ வச்சே சமாளிக்கணே, இந்த பிரச்சனை ஏமாத்திரம்டா அப்படின்னு நினச்சோடனே ஐ கூல் டவுன். அவர் நினைச்சாரு, பரவாயில்ல, உம்ம மனைவியோட என் மனைவி ரொம்ப மோசம் போல தெரியுது அப்படின்னு. எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? என்னை கவனிக்க அன்போடு கேட்குறேன். இன்னொருத்தர் வேடிக்கையாக சொன்னார், அவரவர் தங்க செல்வியை சுமக்கணும்னு. அடுத்த வாரம் சர்ச்சைக்கு வரும்போது ஆட்டோலேருந்து மனைவியை தூக்கி கொண்டு வச்சாராம். என்ன பிரதர், உங்கள் மனைவிக்கு எதுவும் பிரச்சனையாக சிக்காயிட்டாங்களா? போன வாரம் இருந்தாங்களே. இல்லை, போன வாரம் பாஸ்டர் சொன்னார்ல சிலுவையை சுமக்க சொல்லி, கடவுள் எனக்கு தந்த சிலுவை தான் தூக்கி கொண்டு வச்சானாராம். அவர் மெல்ல இவரை பார்த்து கேட்டாராம், உங்கள் சிலுவையை தூக்கலையான்னு. உம்ம சிலுவையாவது தூக்க முடிஞ்சதுவே, என் சிலுவையை அசைக்கவே முடியாதுன்னு இருக்காரு. இல்லை அங்கே தான் இருக்கீங்களா? கொஞ்சம் கடினமாக பேசும்போது லேசாக சிரிப்பாக பேசினா தான் நடக்கும். புட்டை வைக்கும்போது கொஞ்சம் மாவு போட்டணும், தேங்காய் போடணும். மொத்தமாக சிரிக்கிற மாதிரி புட்டு வழியே வராது. சந்தோஷமாக கைவிரி தெளிலே சொல்லுங்களேன். சில யோசிக்கிறாங்க, ஒரு 25 வருஷம் வந்து சொல்லி தந்திருக்கப்படாத நல்ல பேருக்குமே பிரச்சனையோடு நிறைய கொண்டு போயிட்டோமே, இனியாவது கொஞ்சம் சந்தோஷமாக போங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். இது வரைக்கும் போனது போட்டோம். கவனிங்க, ஒருத்தராவது சந்தோஷப்படணும். புருஷனால் மனைவி சந்தோஷப்படணும், மனைவியால் புருஷன் சந்தோஷப்படணும். ஆண்டவர் நல்லவர், அதுக்கு தான் கர்த்தர் நினைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட்.
புருஷன் மனைவி சந்தோஷம் இல்லை, அதனால அவன் கம்ப்யூட்டரில் உட்காந்துருக்கான். ஹலோ, தோத்துரும். மனைவிக்கு புருஷனால சந்தோஷம் இல்லை, அவர் அங்கேயே வேலை செஞ்சு தொலைஞ்சி வீட்லேயும் வந்து உட்காந்து நோண்டிகிட்டே இருப்பார். அவன் மாதிரி அவள் மனைவி என்ன செய்வா? சந்தோஷம் வரலன்னா அவன் என்ன செய்வா? அவளுக்கு வேற சந்தோஷத்தை தேடுவா. எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? வீட்டுக்கு வந்த பிற்பாடு ஒன்னால் உன் கணவனுக்கு சந்தோஷம் இல்லை என்றால், கணவனால் உங்களுக்கு சந்தோஷம் இல்லை என்றால் அவர்கள் வேற தேடுவார்கள். பிற்பாடு நீ உன் கணவனை ஏன் குற்றப்படுத்துகிறாய்? ஏன் உன் மனைவியை குற்றப்படுத்துகிறாய்? வீட்டுக்கு வந்தாச்சா, வீட்டுக்குள்ள வந்த பிற்பாடு வெளியில் உள்ள பிரச்சனையை குப்பை குளத்தை வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. வீட்டில் மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமாக வாழணும். நான் சொல்றது ஆமோதிக்கிறேன், ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இவர் அங்கேயும் உட்காந்து பேங்க்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு, அங்கேயும் டென்ஷன் ஆகிட்டு, வீட்டில் உட்காந்து இவர் லேப்டாப்பில் உட்காந்துரு, காஃபி உண்டா, இவன் அப்படியே உட்காந்துருப்பா. அட பைத்தியக்காரா, இங்கேயும் வந்த புறமா அந்த பிரச்சனை, அது அங்கேயே போட்டு தொலைச்சிட்டு வரப்படாதா? ஹலோ, யாருக்கோ பேசுறது புரியுதுன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு வந்தாச்சா வீடு ஒரு குட்டி பரலோகமாக இருக்கட்டும். நல்ல மனைவியோட நல்லா பேசுங்க. மக்களை என்ன சமைச்சிருக்க? அல்ல இன்னைக்கு ரசம் வச்சிருக்கேன். சில நேரம் ரசம் மாதிரி தான் இருக்கும், சரியாயிரும். அல்ல லூயா. சில நேரம் பருப்பு வச்சிருப்பா, அது கொஞ்சம் வெறுப்பாக தான் இருக்கும், சரியாயிரும்னே. சில நேரம் கஞ்சி வச்சிருப்பா, அது நஞ்சியாக தான் இருக்கும், சரியாயிரும். பிறகு கொஞ்சம் கறி வைப்பா, அது சரியாயிரும். ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன். வீட்டில் வந்து சந்தோஷமா பேசி வாங்கி குடும்பம் இன்னைக்கு சுண்டல் வைக்க, நாளைக்கு பயிரை வைக்க, எதையாவது பேசி சந்தோஷமா இருங்களேங்கிறேன். வீட்டுக்குள்ளே வெளியில் உள்ள குப்பையை கொண்டு வரீங்க, வெளியில் உள்ள பிரச்சனையை வீட்டுக்கு கொண்டு வரீங்க. வீட்டில் மனைவி புருஷன் பிள்ளைகள் சந்தோஷமாய் வாழுங்கள். நல்லா பேசுங்க, நல்லா சிரிங்க, நல்லா சந்தோஷமா இருங்க. கையை உயர்த்தி அல்லையிலே சொல்லுவோமா? ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. குடும்பம்னா என்ன தெரியுமா? கூடும் இன்பம்னு அர்த்தம். எல்லாரும் சொல்லுங்க. 2 வார்த்தை தமிழ்ல இருக்கு. கூடும் இன்பம் குடும்பம். நம்பர் 2, கொடு இன்பம் குடும்பம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருக்கு தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அடுத்த ஒரு குறிப்பு வாசிக்க 2 காரியத்தோடு முடிக்க விரும்புகிறேன். அடுத்த ஒரு காரியத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18 வசனம். Another one, the Genesis chapter 2 verse 18. Genesis 2:18. எதற்கு புருஷன் மனைவியை கர்த்தர் நினைக்கிறார்? பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவோம் என்றார். எல்லாரும் கவனிங்கம்மா. ஏற்ற துணையை உண்டாக்கினார். புருஷனுக்கு ஏற்ற துணை மனைவி, மனைவிக்கு ஏற்ற புருஷன் துணை. அண்ணனுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஸ்டாண்டர்டுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அண்ணன் கூட ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃப் வந்து ஏதோ ஒரு ஆப்ரேஷனுக்காக நாகூரில் இருந்துச்சு. அண்ணன் நானும் போயிருந்தோம். அண்ணன் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அப்போ அங்கே ஒரு ஸ்டாஃப் இருக்கிறார். நாங்கள் கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம், அவங்கள ஆப்ரேஷன் தரப்புல கொண்டு போயிட்டாங்க. அப்போ அந்த ஸ்டாஃப் அண்ணன்ட்ட பேசின வார்த்தை என்னை தொட்டுச்சு. பல வருஷமாக எங்கள் இதயத்தில் கிடக்கு. என்ன சொன்னாங்க தெரியுமா? சார் நீங்கள் போங்க, சார் மைக்கேல் சார் நீங்கள் போங்க, நான் ஸ்டாண்ட் பையாக நிற்கிறேன், எனக்கு சேம் பிளட் குரூப் அப்படின்னாங்க. அது ஞாபகம் இருக்கா? மத்தியாஸ் ஆஸ்பத்திரி நினைக்கிறேன் ஏதோ அந்த வார்த்தை நீ ரொம்ப தொட்டுச்சு. அவங்க ஸ்டாஃப் 2 பேரும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்டு, அவங்க 3 பேரும் உள்ள அதிகாரி போயிருக்கிறா. அவருக்கு இன்னொருத்தர் நிற்கிறா. அவர் சொல்கிறாரு, ஸோ சம் ஹவர்ஸ் ஆயிரும், சில மணி நேரங்கள் ஆயிரும், நான் வந்து ஸ்டாண்ட் பையாக நிற்கிறேன், எனக்கு சேம் பிளட் குரூப், நீங்கள் போங்க சார் என்னார். எனக்கு இது என்ன புரிஞ்சு தெரியுமா? தமிழில் தேற்றரவாளன் என்கிற வார்த்தை கத்தோலிக்க மொழிபெயர்ப்பில் துணையாளர் இருக்கு. ஆங்கிலத்தை பார்த்தா ஸ்டாண்ட் பை. புருஷனுக்கு மனைவி யார் தெரியுமா? ஸ்டாண்ட் பை. மனைவிக்கு புருஷன் யார் தெரியுமா? ஸ்டாண்ட் பை. ஏற்ற துணை. சில சொல்றாங்க துணை மாதிரி தெரியலையே, வேற மாதிரிலாம் இருக்கு. சில சொல்றாங்க துணை மாதிரி தான் நினைச்சேன், இப்போ வேற மாதிரிலாம் இருக்கு. இல்லை இல்லை, ஆண்டவர் அப்படி தரமாட்டார். ஏற்ற துணை, ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கணும். சிலர் பயங்கர வீரம் பேசுவாங்க. எனக்கு ஒரு பெரிய பரிசுத்தமான தெரியும், ஒரு பெரிய ஸ்தாபன தலைவர், பிரசங்க பீரங்கி, வாழ்ந்து காட்டியவர். அவருடைய மனைவியுடைய அடக்கத்துக்கு நான் போயிருந்தேன். நான் மட்டும்தான் அழுதேன்னு நினைச்சேன், சுற்றி இருக்க எல்லாரும் அழுதுட்டு இருந்தாங்க. பெரிய ஸ்தாபன தலைவர், சொந்த மனைவி அவரே அடக்கம் பண்ணார். கம்யூனிஸ்டில் இருக்கும்போது தன்னுடைய மனைவி மூலம் தான் அவர் ரட்சிக்கப்பட்டார். அவருடைய பிரசங்கத்தெல்லாம் சொன்னார். எனக்கு வீட்டுக்காரியம் தெரியாது, பிரைஸ் தி லார்ட். வீட்டுக்காரியம் எனக்கு தெரியாது, என் மனைவி தான். எனக்கு பிரசங்கம் ஆரம்பத்தில் எழுதி தந்தது என் மனைவி தான். எல்லாம் இல்லை, அவர் தான். பெரிய பரிசுத்தவன், தியாகி, தேவ மனுஷன், இஸ் a man of God. மனைவி இறந்த 2 வருஷத்தில் பரிசுத்தம் செத்து போயிட்டார். அவங்களுடைய மகள் அக்காவை நான் வந்து ஒரு பெண்கள் முகாம் கூப்பிட்டுருந்தேன். எனக்கு ரொம்ப நெருங்கிய குடும்பம், அவங்க ஐயா பிள்ளைகள் எல்லாருமே எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. அக்கா சொன்னாங்க, எங்கள் அப்பா இவ்வளோ கோழையாக இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாமல் போச்சுன்னாங்க. என்னக்கான்னு கேட்டேன். எங்களுக்கே தெரியாமல் எங்கள் அம்மா கல்லறையில் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நாளில் எங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்க.
நான் அப்போ தான் நினச்சேன், அக்கா சொன்ன சாட்சியையும் ஐயா தன்னுடைய மனைவி அடக்கம் பண்ண அன்னைக்கு சொல்ல சாட்சியும் கம்பேர் பண்ணி பார்த்தேன். எனக்கு எல்லாம் யார் தெரியுமா? என் மனைவி. என் வீட்டுக்காரியம் தெரியாது, சபையில் நடக்கிற காரியங்கள் தெரியாது, எல்லாம் என் மனைவி. நான் சொல்ல முடியும். பையன் 4 பேருக்கும் காலேஜ் கொண்டு சேர்த்தோட சரி, காலேஜில் அந்த ஃபங்க்ஷன் கூட நான் போயிருக்க மாட்டேன், ஜூலி தான் போவா. ஸ்கூலில் சேர்த்தி விட்டதோட சரி, ஸ்கூலில் லாபம் நட்டமா ஜூலி தான் போயிருப்பா. யாராவது அடிச்சுறாங்க கேள்விப்பட்டால் டீச்சர் செத்தா அன்னைக்கு நேராக போயிடுவா. எப்படி என் பிள்ளை அடிக்கலாம், எப்படி அடிப்பியே? ஆமாம், 2 பள்ளிக்கூடத்தும் போயிருக்கா. என்ன பார்க்கலும் என் மனைவிக்கு தான் வாத்தியா இருக்க பயம். தொட்டா வந்துடுவாங்க. நான் சொல்கிறேன், ஊழியம் சக்ஸஸாக மாறுறதுக்கு ஆண்டவர் பிற்பாடு ஆண்டவர் எனக்கு தந்த மனைவி. நான் டிக்ளேர் பண்ணுறேன். நான் 35 வருஷம் 36 வருஷம் நான் பெட்டி தூக்கிட்டு வாரத்தில் 4 நாள் வெளியே போயிடுவேன். வீட்டில் என்ன நடக்குன்னு தெரியாது, எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதாவா தான். ஒரு நாள் சிக்காய் படுத்துட்டா நம்ம வீடு கொஞ்சம் பிரச்சனை தான். அதனால் தைரியமாக சொல்ல முடியும், ஆண்டவர் எனக்கு தந்த ஏற்ற துணை, ஆண்டவர் எனக்கு தந்த மனைவி. உங்களில் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? ஆண்டவர் நல்லவர், glory to God, hallelujah. ஏற்ற துணை. கவனிங்க, அதாவது to be supportive of each other, to be supportive each other. எதுக்கு ஆண்டவர் புருஷன் மனைவி அணைச்சார் தெரியுமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கணும். சொல்லுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும்? புருஷனை மனைவி அழிக்கணும்னு நினைச்சிடக்கூடாது, மனைவியை புருஷன் அழிக்கணும்னு நினைச்சிடக்கூடாது. சரி, இந்த பாவப்பட்டம் பிரச்சனை பண்ணுறான்னா இந்த தோத்திரம் யார மாதிரி இருக்கணும்? அபிகாயில் மாதிரி இருக்கணும். யார் மாதிரி இருக்கணும் சொல்லுங்க, இது சத்தமாக சொல்லுங்கன்னு. அபிகாயில் யார் பாஸ்டர், இங்கே பக்கத்து வீட்டுக்காரியான்னு கேட்டப்படாது. அது பைபிள் படித்தா தான் உங்களுக்கு தெரியும். அபிகாயில் புருஷன் பேர் என்ன சொல்லுங்க? நாபால். வேதம் சொல்லுது அவன் பேர் நாபால். அவனுக்கு பைத்தியம் இருக்குது, பேர் எப்படியோ அப்படியே இருக்கிறான். ராஜா மனுஷன்ட்ட பைத்தியகாரத்தனமாக பேசி ராஜா கொன்னு குவிச்சிருன்னு இருப்பார். வேற போய் காலில் விழுந்துட்டா தெரியுமா? கிஃப்ட்லாம் கொண்டு போய், ராஜாவே நீர் எவ்வளோ பெருச மனுஷன் தெரியுமா, கர்த்தர் நம்ம வீட்டை கட்டுவார், சே நீர் இந்த கொலைபாதகத்துக்கு பாத்திரமா மாறிடக்கூடாது. அபிகாயில் இந்த பைத்தியக்காரனை காப்பாற்றுனது அபிகாயில். சில சொல்லிட்டு இருக்காங்க அபிகாயில் மட்டுமா காப்பாற்றணும், அங்கே இருக்க போய் தான் சில பைத்தியார போயெல்லாம் தப்பி போகிறான். நீங்கள் சிரிக்கிறதுல விளங்கிட்டோம்ல. ஹலோ, என்னைக்கு செத்துருப்பான், இந்த பைத்தியார போயில நாமளை காப்பாற்றி விட்டேன், எனக்கு விளங்கிச்சுல. ஹலோ, சிலர் புன்சரி போடுறதுக்காக தீர்க்க தரிசனம் வருது, வரட்டும். கவனிங்க, அபிகாயிலா இருங்க, சாக விட்டுறாதுங்க, வாழ விடுங்க. உங்கள் புருஷனை வாழ வைங்க. கையை உயர்த்தி அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தருக்கு நல்லா புரிஞ்சுடுங்க, ஆண்டவர் எனக்கு தந்த துணை என் மனைவி. மனைவி சொல்லுங்கள், ஆண்டவர் எனக்கு தந்த துணை புருஷன். சில நேரம் புருஷனை விட மனைவி நல்லா படிச்சிருக்கலாம், மனைவியோட புருஷன் படிச்சிருக்கலாம், சிலர் புருஷன் திறமையாக இருக்கலாம், சிலர் மனைவி திறமையாக இருக்கலாம். இட்ஸ் டசன்ட் மேட்டர். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், எதுக்கு திருமண வாழ்க்கை தெரியுமா? ஒருவருக்கு ஒருவர் ஏற்ற துணையாக இருக்க. கையை உயர்த்தி உடலையிலே சொல்லுங்கள். இலங்கை தேசத்துக்கு முதல் முறையாகி போயிருந்த போது ஒரு குடும்பத்தை பார்க்க போயிருந்தோம். பெரிய பணக்கார குடும்பம். பிள்ளைகள்லாம் வெளிநாட்டில் மெடிசின் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம இந்தியாவிலேருந்து போகிற பெரிய ஊழியர்லாம் அந்த வீட்டு தான் போவாங்க. ஏதோ ஒரு விஷயம் நானும் என் நண்பரும் பார்க்க போயிருந்தோம். பெரிய வீடு, கோடிக்கணக்கான வசதி உள்ள வீடு. நேர் ஆப்போசிட்டில் குடோன். வீட்டில் போய் பெல் அடித்தோம். அம்மா இல்லை, ஐயா கடையில். அம்மா இங்கே இருக்காங்க. வேலைக்காரங்க சொன்னாங்க, நீங்கள் யார்? நாங்கள் பாஸ்டர் இந்தியாவிலேருந்து வந்திருக்கோம். அப்படியா? அம்மா குடோனில் இருக்காங்க. நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 சென்டில் குடோன். இவங்க பெரிய சூப்பர் மார்க்கெட் கடை வச்சுருக்காங்க. உள்ளே திறந்து உள்ளே போனால் பாஸ்டர் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அவங்க ரூம் அடைச்சி போட்டுட்டு, குடோன் அடைச்சி போட்டுட்டு, அவங்க எடை போட்டு வைக்காங்க. பருப்பு சீனி எல்லாம் எடை போட்டு வச்சுருக்காங்க. 100 கணக்கில் எடை போட்டு வச்சுருக்காங்க. பண்ணுறாங்க. பாஸ்டர் சும்மா தானே உட்காந்துருக்கோம், நம்மளும் சப்போர்ட் பண்ணுவோமே. அந்த குடும்பம் வாழுமா? காலுக்கு மேலே காலை போட்டு பொறிக்கட்டில் வச்சுட்டு ரிமோட்டை பார்த்துட்டு குடும்பம் வழங்குமா? என்ன அமைதியாயிட்டியே? புருஷனுக்கு மனைவி சப்போர்ட்டாக இருக்கணும். மனைவி 50,000 ரூபா கொண்டு வந்தோம்னா அது 5 லட்சமாக மாற்றணும். அதான் மனைவி. நம்ம ஆட்கள் இந்த 50,000 ரூபா கொண்டு வந்தோம்னா இன்னைக்கு எந்த பட்டு எடுக்கலாம், ஜாயல் காசு போகலாமா, கொலுசு வாங்கலாமா, சிமிட்டி வாங்கலாமா? அவன் செத்தான். வாழுவதும் பெண்ணாலே, சாவதும் பெண்ணாலே. ஹலோ, அழிச்சிருவாங்க. இவன் 50,000 கொண்டு வந்தோம்னா இவளுக்கு அழிச்சு அவனை ப்ராப்பராக்கிறது நிம்மதி. காலி பண்ணிடணும் அவனை. மிச்சம் எடுக்கட்டுமே எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? ஆண்டவன் நல்லவர். ஆமென். தோத்து நம்ம சபையில் பிள்ளைகள் இருக்காங்க, நம்ம சபையில் நல்ல பிள்ளைகள் இருக்காங்க.
கம்பெனி நடக்கும், மனைவி போய் வேலை செய்வா, அந்த சம்பளத்தை எனக்கு தாங்க, நான் கொஞ்சம் எனக்கு நிறைய கொஞ்சம் தந்தா போதும். அந்த பணத்தை சேர்த்து வச்சு தான் புருஷனை சப்போர்ட் பண்ணுறான். கஷ்டப்படுறீங்களா, அந்த பணத்தை வச்சுக்கிடுங்க. முதலாளி ஸ்தானத்தில் இருக்கல, அவன் ஒரு தொழிலாளி ஸ்தானத்தில் இருக்க வேலை செய்கிறான். ஒரு ஆளுக்கு 2 ஆள் வேலை செய்கிறான். ஒரு ஆளுக்கு 2 ஆள் வேலை செய்து இந்த பணத்தை நான் வச்சுக்கிறேன், உங்களுக்கு கஷ்டப்படுறீங்களா, இப்போ இந்த பணத்தை வச்சுருக்கேன், எனக்கு பிறகு தந்துடணும், அவள் கேட்டால் கொடுத்துடணும் பிறகு. ஹலோ, அதுக்கு தான் தேவன் துணையாக வச்சிருக்கிறார். ஓகே, லாஸ்ட் ஒன் சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசித்தோம். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. both of them prayed in the union. pray for one another. எதுக்கு தேவன் நம்ம நினைச்சிருக்கிறார்? ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. ஈசாக்கு ஜெபித்தான், குழந்தை பாக்கியம் கிடைத்தது, அற்புதம் நடந்தது. பிரைஸ் தி லார்ட். கடைசியா ஒன்று சொல்றேன். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். the 1 Corinthians chapter 7 verse 3, last one. அல்ல, ஒருவருக்காக ஒருவர் உதவி செய்யுங்கள். we need to help each other. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யுங்கள். கர்த்தர் அந்த கிருபைகளை உங்களுக்கு தருவார். 10 காரியத்தையும் சொல்லட்டுமா? 1, தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற, to have godly children. Number 2, 2 பேர் நித்திய ஜீவனை பெற, both will receive eternal life. அல்லேலூயா. 3வது, ஒரு மனமாய் வாழ்ந்து தேவனிடத்திலிருந்து பல நன்மைகளை பெற்று மற்றவர்களுக்கு கொடுக்க, live in one accord and receive many benefits from God and give them to others. 4வது, கனவின் மூலம் புருஷன் மூலம் மனைவி ஆறுதல் அடைய, husband and wife find comfort in each other. Hallelujah. Praise the Lord. இன்னும் சொல்லலாம், கடைசியா சொல்லலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்தி விருத்தி உண்டாகணும். 1 தெசலோனிக்கர் 5:11. the last one, the 1 Thessalonians chapter 5 verse 11. ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாக்க பண்ணுங்கள். Hallelujah. do things that encourage devotion to each other. ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்தி விருத்தி உண்டாக்குங்கள். ஆதியாகமம் 24:67, கணவன் மனைவி ஒருவரால் ஒரு துக்கம் சந்தோஷமாய் மாற, husband and wife and receive each other's sorrow. ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாயிருங்கள், to be support to each other. Hallelujah. ஒரு மனமா ஜெபிங்க, pray for one another. Hallelujah. ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் சுமங்க, to bear one and others burdens. கடைசியா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யுங்க. கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. லேட் பண்ணாமல் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் ஏதோ தம்பி என்கரேஜ் பண்ண விரும்புகிற கேக் இருக்குதா? கேக் கட்டிங் இருக்கா? ரெடி பண்ணிட்டாங்களா? ரைட், ஓகே. ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. முழங்கால் போடுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எழுதி முடிக்காட்டா குரூப் வரலாம், பிறகு பார்த்து எழுதிக்கலாம். அல்லேலூயா. நானும் என் வீட்டாரும், இங்கிலீஷில் தமிழை கொடு, உம்மையே சேவிப்போ, உமக்காய் ஓடுவோ, உந்த நாமம் சொல்லுவோ. நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போ, உமக்காய் ஓடுவோ. அஸ்வாமி கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே. இங்கிலீஷ்ல கிடைச்சா இருக்குது, அங்கிலீஷ் உண்டு. கைவிடா தெய்வமே, சொல்லுங்க, கருணையின் சிகரமே, வாழ்வின் படித்து வரும்
பின்னால் ரோஸ் பிள்ளைகள் தம்பிமா 2 பேரும் ரோட்டில் விளையாடிட்டு இருக்கான் பாரு. இப்படி சாடும்போது பைக் வந்துடும். உள்ள உட்கார சொல்லு. பிள்ளைகளை கண்ட்ரோல் வைங்க. ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். God is good. Praise the Lord. God is good. எத்தனை பேரோட கர்த்தர் பேசினார். இந்த குறிப்புகளை எங்களை அனுப்பித்தாரேன். இந்த வீடியோஸை பாருங்க. அதுக்கு தான் புருஷன் மனைவி. உங்கள் புருஷனை கட்டாயம் நீங்கள் ரட்சிப்புல நடத்தணும். ஞாயிற்றுக்கிழமை வேலை வேண்டாம், அப்படி ஒரு வருமானம் வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமை உங்கள் புருஷனுக்கு வருமானம் அது அவமானம். அது வேண்டான்னு சொன்னால் உங்களுக்கு தன்மானம். அப்பா உங்களுக்கு தருவார் சன்மானம். வேண்டான்னு சொல்லுங்க, வேலையை மாற்ற சொல்லுங்க. ஆண்டவர் ஆராதிக்காம அப்படி ஒரு வேலை வேண்டாம் சொல்லுங்க. குடும்பமாக நீங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும். குடும்பமாக ஆசீர்வாதமாக இருக்கணும். கையை உயர்த்தி குடும்பத்துக்காய் ஜெபம் பண்ணுங்க. கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் சகோதரனுக்காய் ஜெபம் பண்ணுங்க, சகோதரிக்காய் ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகளுக்காய் ஜெபம் பண்ணுங்க. நல்ல வார்த்தைகளை கர்த்தர் தந்தார். 10 குறிப்புகளை கர்த்தர் தந்தார். எதுக்கு? திருமண வாழ்க்கை. Praise the Lord. Hallelujah. 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 கர்த்தர் நம்மோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். புருஷன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள் ஏன் குடும்ப வாழ்க்கை என்கிற காரியத்தை தந்தாரே, இதை உணர்ந்து அறிந்து வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். பிதாவாகி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். மகிழ்ச்சி நிறைந்த குடும்பமாய், ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் வாழ தேவன் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah. ஜெபம் பண்ண போகிறோம். விக்டர் எழுப்பி போங்கம்மா. முடிச்ச உடனே few seconds 2 டீமாக போகிறீங்க. முதல்ல ஸ்நாக்ஸ் அங்கே இங்கேயும் கொடுங்க. உட்காந்துருப்பாங்க. டீ வெளியில் ஏற்பாடு பண்ணுங்கள். போங்க, உடனே ஏற்பாடு பண்ணுங்கள். நீங்கள் அவசரமாக எழுப்பி போக வேண்டாம். நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. முதல்ல எழும்ப வேண்டாம், அது ஈஸியாக இருக்கும். ஜெபம் பண்ணலாம். ஒரு டீ குடிச்சிட்டு போயிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிள்ளைகள் முன்னால் இருப்பாங்க. அவங்களை உற்சாகப்படுத்துகிறோம். கை கொடுத்து உற்சாகப்படுத்தி கடந்து செல்லலாம். ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த குடும்ப ஆண்டு குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும். குடும்பமாக ஆராதிக்கணும். குடும்பமாக சந்தோஷமாக இருக்கணும். குடும்பமாக கடன் இல்லாமல் இருக்கணும். குடும்பமாக சுகமாக இருக்கணும். ஆண்டவர், குடும்பத்தில் அடிக்கடி நல்ல நிகழ்வுகள் நடக்கணும். திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். இடம் வாங்கணும். வீடு கட்டணும். நிறைய குடும்பத்தில் நிறைய ஆசீர்வாதங்கள் வேணுப்பா. ஆண்டவர், ஏன் திருமண வாழ்க்கை என்று கற்றுக் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். ஏற்கனவே ஒரு பெரிய லிஸ்ட்டை வாசித்தோம். இன்னைக்கு பிள்ளைகள் இல்லை, ஏன் இன்னைக்கு திருமணம் தாமதமாகிறது, ஏன் அடுத்த தலைமுறை இல்லைன்னு வாசித்தோம். ஆண்டவர், எங்கள் சபையை சார்ந்த ஒரு நபர் அப்படி இருந்துடக்கூடாதப்பா. யாருக்காகிலும் ஒருவேளை திருமண வாழ்க்கை தாமதித்திருந்தால் அவங்களை நினைக்கிறோம், ஜபித்து கொண்டிருக்கிறோம், ஜபிக்கிறோம். சீக்கிரத்தில் அவங்களுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. தடைகளெல்லாம் மாற்றி போடுங்க, தாமதங்களை மாற்றி போடுங்கப்பா. நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரும்படியாய் ஜபிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் நன்மை கிருபை தொடருவதாக. குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக. இயேசுவின் நாமத்திலே குடும்பத்தில் செழிப்பு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் குடும்பத்தில் இருக்கிற தரித்திரங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் குடும்பத்தில் இருக்கிற கடன்கள் மாறட்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். குடும்ப பிரச்சனைகள் மாறட்டும். பிரிந்த குடும்பங்கள் இணைவார்களாக. ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கே போகாம கர்த்தரை ஆராதிக்க ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தருவீராக. நமக்கு நன்றி அப்பா. யோசுவா சொன்னது போல நாங்களும் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே ஏசாயால வாசிக்கிறோமே 8:18 அற்புதங்கள் அடையாளங்களமா இருக்கிறோம் என்று சொல்ல உதவி செய்யும். யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிக்கும் அனுபவத்தில் கொண்டு வரும். புருஷன்மாரை ரட்சி, மனைவிமாரை ரட்சி, பிள்ளைகளை ரட்சியும். குடும்பமாய் ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினுடைய குடும்பம் செழிப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் குடும்பங்கள் வாழ்வார்களாக. குடும்பத்தில் இருக்கிற பலகீனங்கள் வெளியேறட்டும். ஊழியக்காரனை வாழ்த்துகிறேன். இவர்களை ஆசீர்வதியும். இயேசு ரட்சக நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். முழங்கால் படிட்டு கைகூப்பி சேர்ந்து சொல்லுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இன்னொரு வசனம் கூட சொல்லுங்களேன். அவர் கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களில் அன்புடி சூட்டி நன்மை நான் வாயை திருப்தியாக்குறார். கழுகுக்கு சமானமாய் திரும்ப உன் வயது வாழ வைது பாலாகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சிநேகமும் காவலும் இப்போதும் நம் அனைவரோடும் ஆண்டவர் இயேசுவின் வருகை மட்டும் கூட இருப்பதாக.